Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. சென்னை கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே திமுகவினுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார். மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியிலே விஜயின் வேட்பாளரிடம் தோல்வியை தழுவியிருக்கின்றார். இந்த தேர்தல் திமுக வெர்சஸ் டிஎம்கே ஸ்டாலின் சார் என்று தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் தேர்தல் பிரச்சாரத்திலே விஜய் ஈடுபட்டு வந்த நிலையில் கொளத்தூர் தொகுதியில் அது உறுதியாகி இருக்கின்றது. மு.க. ஸ்டாலின் 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் கொளத்தூர் தொகுதியில் தன்னுடைய வெற்றியை BS பாபு என்ற தமிழக வெற்றி கழகத்தின் வேட்பாளரிடம் விஜயின் வேட்பாளரிடம் இழந்திருக்கின்றார். 72000 வாக்குகளை மட்டுமே பெற்ற கொளத்தூரினுடைய வேட்பாளர் மு.க. ஸ்டாலின் BS பாபுவிடம் தன்னுடைய வெற்றியை இழந்திருக்கின்றார். 8000க்கும் கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்திலே தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே களம் கண்ட மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார் என்ற செய்தியை பார்க்கின்றோம். ஒரு கையில் ஸ்டாலின் காட்டிய சைகைக்கு பதிலடியாக 2 கைகளில் சைகை காட்டிய கொளத்தூரினுடைய தமிழக வெற்றி கழக வேட்பாளர் வெற்றியை பெற்றிருக்கின்றார். 8000 வாக்குகள் வித்தியாசத்திலே கொளத்தூர் தொகுதியிலே 2 கைகளை கொண்டு சைகை காட்டிய தாவேகாவினுடைய வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கின்றார். முதலமைச்சராக இருந்து சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொண்ட மு.க. ஸ்டாலினுக்கு கொளத்தூர் தொகுதி மக்கள் தற்பொழுது வெற்றியை வழங்கவில்லை என்ற செய்தியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். 8000 வாக்குகள் வித்தியாசத்தில் முதலமைச்சராக இருந்து போட்டியிட்ட மு.க. ஸ்டாலினை வெற்றி கொண்ட வேட்பாளர் இவர்தான். அவர் பெயர் VS பாபு. திமுக மற்றும் அதிமுகவிலே ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளராக இருந்தால் முதலமைச்சரை வீழ்த்துவதற்காக விஜயால் தேர்வு செய்யப்பட்ட வேட்பாளர் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை வெற்றி கொண்டிருக்கின்றார். மு.க. ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கின்றார் கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியிலே. Eagle Electronics in AC Mela. AC வாங்கினால் 3-seater sofa free. Eagle Electronics. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.